இப்போது விஞ்ஞான அறிவிப்படி ஒருவரை பாட ஆனால் காந்தப்புலன் அறிவில் அதை பதிவு செய்து கொண்ட பின் மீண்டும் அதை காந்த புலனறிவை அதனுடன் இயக்கப்படும் போது கிராம்பன் பெட்டியோ இதை போன்ற நிலைகளில் இந்த தட்டுகளில் பதிவு செய்ததை அதே காந்த ஊசியால் கவர்ந்து மைக்ரோ என்ற அதை போல லெவுகான காந்த புலனறிவான அந்த தகடை வைக்கும்போது பன்மடங்கு அதனுடைய ஒலி அலைகளை பெருக்கி அதற்கு பின் மக்காப்பான் என்ற விரிவடையை செய்து சப்தத்தை முதல் ஆதியிலே வெளிப்படுத்தினார்கள் விஞ்ஞானிகள். இதை போன்று ஓர் மனிதன் பேசுகிறான் என்றால் சாதாரண நாடாக்களில் பதிவு செய்து இன்று அந்த நாடா சுருளை அதன் சுழற்சியின் வேகத்தில் காந்த ஊசியுடன் முறையச் செய்யும் போது அதில் பதிவு செய்தது அனைத்தையும் இதே மைக்ரோபோன் போல மைக்கில் அவனுடைய ஒலி அலைகளை இதே காந்த புலன் அறிவாலும் காகிதங்களில் எடுத்துக்கொண்ட இதே காந்த புலன் அறிவு அதை கவர்ந்து நமக்கு இன்று எலக்ட்ரானிக் என்ற முறைப்படி வைத்து இந்த நாதத்தை பெருக்கி கொடுக்கின்றார்கள் விஞ்ஞான அறிவு கொண்டு. ஆனால் அதே சமயம் இன்று பெரிய யந்திரங்களை வைத்து இது பதிவான இந்த நாடாக்களை யந்திரத்தின் துணை கொண்டு ஒலி அலைகளாக பரவச் செய்கின்றார்கள். ஆக தனக்குள் கவர்ந்த காந்த புலனுடன் இணைத்து அதை சூரியனிலிருந்து வெளிப்படும் காந்த புலன் அறிவில் இதை கலக்கச் செய்கின்றார்கள். அது அலைகளாக படர்கின்றது. ஆக இவர்கள் எந்த நிலையான காந்த புலன்களை அதனுடன் இணைத்து கலக்கச் செய்கின்றார்களோ அதன் அலைவரிசையில் இன்று நாம் ரேடியோவையோ அல்லது டிவியோ எதனெதன் அலைவரிசையில் சப்தங்களை ஒளிபரப்பச் செய்யும் போது இதே காந்த அலைகள் கவர்ந்து இன்று ரேடியோக்களில் இன்று டிரான்சிஸ்டர்களில் அதில் உள்ள நிலைகள் கவர்ந்து நமக்கு தெளிவாக ஊட்டுகின்றது. ஏரியில் வைத்து அந்த அலைகளை கவர்ந்து இந்த டிரான்சிஸ்டருக்குள் இருப்பதை இதை கவர்ந்து மறுபடியும் அது ஒலிபெருக்கிகளை பெருக்கி நாம் தெளிவாக தெரிய முடிகின்றது. அதே சமயம் டிவிகளில் ஒரு மனிதனை படம் எடுத்து அதே படச்சுருளை முந்தி நேருக்கு நேர் படம் எடுத்து அதனை மற்ற ஆசிட் மற்ற காந்த புலன் கொண்டு மற்ற அழுக்குகளை நீக்கிவிட்டு தெளிந்த படமாக உருவத்தை அமைத்து சினிமாக்களில் காட்டுவது போல அன்று டிவிகளில் ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய நிலைகளில் வீடியோ இதைப்போல நாடாக்களில் எவ்வாறு சொல் வடிவுகளை பதிவு செய்கின்றதோ இதேபோல உணர்வும் சொல்லும் இரண்டும் பதிவு செய்து அது அலைகளாக பரப்பப்படும் போது டிவிகளில் நமது உணர்வு உருவுகளை நாம் பார்க்கின்றோம். இது விஞ்ஞான அறிவார். டெலிவரி என்ற நிலைகளில் இன்று அமெரிக்காவில் ஒரு படத்தை படம் எடுக்கிறார் என்றால் அடுத்த நிமிடம் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகளுக்கு அங்கே வைக்கும் யந்திரத்தில் பதிவு செய்யும் போது அதே வரிசையில் இந்த ஒரு நொடிக்குள் இங்கேயும் அந்த படச்சொல்லை எடுத்து பத்திரிகைகளில் உடனே அங்கு நடக்கும் சம்பவத்தை 5 மணி நேரத்திற்குள் நாம் இங்கே பார்க்க முடிகின்றது விஞ்ஞான அறிவால். இவையெல்லாம் சூரியன் காந்த சக்தி அலைகள் கவர்ந்து
அது வெளிப்படுவதை அதே காந்தப்புலன் அறிவில் அதை எதை எதை இணைத்து அது கவர வேண்டுமோ அதன் முறைப்படி அது கவர்கின்றார்கள். ஆக அதை கவரச் செய்து நாம் வீட்டிலே அமர்ந்து அதை நாம் நேரடியாக பார்ப்பது போன்று பார்க்கின்றோம். ஆக ஒளிப்பேழைகளில் பதிவு செய்து கொள்ளுகின்றார்கள். இன்று கிரிக்கெட்டோ மற்ற நிலைகளோ ஓர் உயர்ந்த தலைவன் ஆக கடைசி பயணத்தையோ ஓர் தெளிவின் நிலைகள் கொண்டு பெரும் மகாநாடுகளையோ அங்கே வீடியோ மூவிகளை அங்கே திருப்பவிட்டு அதன் உணர்வுகளை அலைகளாக பரப்பப்பட்டு அதே அலைவரிகளாக ஒளிபரப்பு செய்யப்படும் போது இங்கே நமது வீடுகளிலும் அங்கே இருந்து பார்ப்பது போல விஞ்ஞான அறிவால் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இப்ப இதே போன்று நாம் மைக்கு முன் பேசும்போது இதை பல மடங்கு விரிவாக்கி இது இன்னும் 2 மைல் தூரமும் கேட்கும்படி கூட செய்யலாம். ஆக இங்கே கவர்ந்து கொண்ட உணர்வை இது மீண்டும் அதே காந்தப்புலன் அறிவால் அதனை பல மடங்கு விரிவாக்கு காட்டும் நிலைகளும் இருக்கின்றது. இதை போன்றுதான் இங்கே சந்திரனிலேயோ மற்ற கோள்களிலேயோ இங்கிருந்து அனுப்பப்படும் யந்திரங்கள் பல லட்சம் மைல், அதாவது பல ஆயிரம் மைல்களுக்கு பல லட்சம் மைல்கள் தொலைவில் இருந்தாலும் அதனை அந்த கோள்களில் படம் எடுத்து அதனை அந்த படச்சுருள்களை மீண்டும் அங்கு அலைகளாக விண்வெளியில் பரவச் செய்வதை நம் புவியிலிருந்து எந்த மூவியின் நிலைகள் கொண்டு அது தொடர் கொண்டதோ அதை தரையில் இருந்து கவர்ந்து அதனின் நிலைகளை தெளிவாக இங்கே படம் எடுக்கின்றார்கள். அங்கே படம் எடுக்கின்றது அலைவரிசைகளை அங்கே பதிவு செய்வதை இங்கே அதே அலைவரிசையில் இங்கே பதிவாக்கிக் கொள்ளுகின்றார்கள். இது அந்த நாடாக்களில் நாம் எதுவென்றே உருவம் தெரியவில்லை என்றாலும் ஒரு சிறு ஊசி மணி போல உள்ள அந்த உணவின் நிலையை பதிவு செய்தாலும் அதை 1000 மடங்கு 10,000 மடங்கு 2000 மடங்கு என்கிற நிலை 10,000 மடங்கு 1,00,000 மடங்கு என்ற நிலைகளை அதை சிறுக 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 பெருக்கி பார்க்கும்போது மற்ற கோள்களில் உள்ள கல் மண் அதனுடைய தரங்களையும் இங்கே தெளிவாக காணுகின்றான் விஞ்ஞானி. இது விஞ்ஞான அறிவால் கண்டுபிடிந்த நிலைகளும் விண்வெளியிலே பரவச் செய்வதை மண் உலகில் இந்த கண்டத்தில் இருந்து அதை கவரும் நிலையாக இன்று விஞ்ஞான அறிவு கண்டுள்ளது. அதே சமயத்தில் இன்றைய நிலைகளில் பிரபஞ்சத்தில் பரவி கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள் உமிழ்த்தும் கதிரியக்க சக்திகளை இதே ஒளிப்பேழைகள் அதை கவர்கின்றான். அதே அலைவரிசைகளை அனுப்பி 27 நட்சத்திரத்தின் நிலைகளை இதையெல்லாம் இராணுவ ரகசியமாகவும் அந்த நாட்டின் ரகசியமாகவும் வைத்துக் கொண்டுள்ளார்கள் விஞ்ஞான அறிவால். இதையெல்லாம் நீங்கள் பத்திரிகை வாயில்கள் காண்பது மிகவும் கடினம். ஏற்கனவே இத்தகைய கதிரியக்க சக்திகள் நட்சத்திரத்தின் நிலையில் கவர்ந்து கொண்டுள்ளான் என்று பலமுறை சொல்லியும் அதை ஏற்றுக்கொள்வார் இல்லை. ரஷ்யாவின் நிலைகளில் மனிதனின் உணர்வுக்குள் எந்திரத்தை பதிவு செய்த உணர்வும் ஓட்டத்தால் மனிதனின் கண்ணின் நினைகொண்டு இன்று விண்ணிலே பறந்து செல்லும் இதனை எந்திர துணை கொண்டு ராக்கெட்டில் பரவி கொண்டு பறந்து கொண்டிருக்கும் அதே மனிதன்தான் இன்று அமெரிக்கா ராக்கெட்டில் ஏவிய ஆக மீண்டும் மேலே ஏறி கீழே இறங்கி வருவதையும் அதனை தன் உடலில் பதிந்து கொண்ட இந்த உணர்வின் தன்மை கொண்டு மனித உணர்வால் அதை பாய்ச்சப்பட்டு அந்த எந்திரத்தை செயலிழக்கச் செய்து அது வீழ்ச்சி அடைந்தது. முதல்ல ஏவிய நிலைகள் கொண்டு முற்று பெற்றது. ஆக வெற்றி கொண்டாடினார்கள். அதற்கு அடுத்த நிலைகள் கொண்டு மற்றொன்றை வீழ்த்தி காட்டினார்கள்.
அதற்கடுத்து வெற்றி பெறப்படும் போது அதுவும் வீழ்ந்தது, வெற்றி பெற முடியவில்லை என்ற நிலைக்கு வரும்போது முதலே வெற்றி பெற்ற அதே யந்திரமும் மறுபடியும் பழுதடைந்த பின் தான் சிந்திக்கத் தொடங்கினார் அமெரிக்காவும். ஆக இந்த நுண்ணிய அலைகளும் கதிரியக்க சக்தியால் கண்டுணர்ந்த பின் இன்று ரஷ்ய நாட்டிலே அவன் அணு உலைகளை வைத்திருக்கும் இடங்களில் லேசர் கதிரியக்கங்களை பாய்ச்சி அந்த அணு உலைகளை தகர்த்தார். அது வெடித்த நிலைகள் கொண்டும் அணு உலைகளால் வெளிப்பட்ட இந்த கதிரியக்கங்கள் பூமியின் நிலைகள் படரப்படும் போதும் அந்த கதிரியக்க சக்தியை பாய்ச்சும் போது நிலநடுக்கங்கள், அதாவது வெடிகள் அதிகமாக நிலநடுக்கங்களாகி அந்த நகரமே குலுங்கி கட்டடங்களும் சரிவுண்டது. அதே சமயத்தில் இந்த அணு உலைகளும் சிதறப்பட்டு மிகவும் அந்த நாடு அல்லல்பட்டது. இதை போன்று ஒன்றல்ல, இரண்டாவது அணு உலைகள் அங்கே சிதறப்பட்ட பின் தான் இவர்களுக்குள் ஆக நட்சத்திர போர் என்ற நிலைகளை அதிகம் முடிவாவதற்கு முன் இவர்கள் சேமித்து வைத்த இந்த அணு உலைகள் வெடிக்குமையானால் இந்த கதிரியக்க தோள் கொண்டு தன் நாடே அழிந்துவிடும் என்ற நிலைகளில் இவர்களுக்குள் இன்றைய நிலைகளில் கம்யூனிசமா, முதலாளி சோசியலிசமா, கம்யூனிசமா அல்லது முதலாளி தத்துவமா என்ற நிலைகளில் இந்த போர் முறைகள் ஓய்ந்து சமாதான முறைகளுக்கு வருகின்றார்கள். இப்படித்தான் யுத்த மேகங்கள் தன் நாட்டை காக்க மதத்தின் அடிப்படையில் இயக்கப்பட்டது. இதே சமயத்தில் மதத்தின் தன்மை கொண்டு போர் செய்து முகமதியர் காலங்களில் அது வேகமாக படர்ந்து உலகம் எழுதும் இந்த மதப்போர் நிறைகள் கொண்டு ஒவ்வொரு நாட்டையும் அங்கங்கே இருக்கக்கூடிய மக்களை தன் இனத்தில் சேர்த்துக் கொண்டார். கடவுள் உனக்கு இது தருவார் என்ற நிலைகளுக்கு அவர்களும் பரவி சென்றார்கள். கிறிஸ்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் எங்கள் கடவுள் உங்களுக்கு இன்னது செய்வார் என்ற அவர்களும் சென்றார்கள். யூத மதத்தைச் சேர்ந்தவர்களும் தனது மந்திரத்தின் நிலைகள் கொண்டு கடவுள் இன்னது செய்கிறார் என்று அவர்களும் யூத மதம் எல்லாம் யூத மதத்தில் வந்ததுதான் முகமதிய மதமும் கிறிஸ்து மதமும். இதுபோன்று அது பிரிக்கப்பட்டு உலகம் நிலைகள் கொண்டு மதப்போராக மாறி ஆக இந்தியாவுக்குள்ளும் அது வரப்பட்டு முதலே முகமதிய மதங்கள் நமக்குள் வந்தது 1600 ஆண்டுகளுக்கு முன். அது உருவானாலும் அதனுடைய உருவரும் நிலைகள் 600 ஆண்டுகளே நம்ம நாட்டுக்குள் படையெடுத்தது. இதை போன்று அதற்கு பின் அடுத்து வரும் கிறிஸ்து மதங்கள் நமக்குள் ஊடுருவி ரோமானிய மதங்கள் உலகம் முழுதும் பரவும் நிலைகள் வரப்படும் போது இஸ்ரேலும் ரோமானிய நாட்டுக்குள் அடிமைப்பட்டுதான் இருந்தது. அந்த ரோமானிய மதமும் இதை போன்று பல கோடி உலகில் நிலைகள் ஏற்பட்ட அரசன் நிலைகள் கொண்டு மதத்துக்குகந்த கடவுளும் அவன் எண்ணிக்கொண்ட உணர்வுகள் எந்த மனிதன் தனக்குள் பதிவு செய்து கொண்டானோ இப்ப நாம் சற்று முன் சொன்னோம் அல்லவா, ஓம் நமச்சிவாய. மதங்களால் அரசனால் காட்டப்பட்டும் இந்த சட்ட நீதிகளையும் ஒழுக்க நெறிகளையும் அந்த நாட்டு அரசனுக்கு ஏற்றவாறு இதை பதிவு செய்து அவர் உடல்களிலே பதிவான பின் எவரவர்கள் கூர்மையாக கவிழ்ந்தார்களோ அது ஓம் நமச்சிவாய என்று அந்த உடலுக்குள் பதிவாகி விடுகின்றது. ஓ என்று பிரணமாக்கி அவர்கள் கூறிய உணவின் சத்தை உடலாக்கி அந்த உடலுக்குள்ளிருந்து நினைவு கூட்டும் போது மீண்டும் அதை இயக்கி அந்த மதத்தின் அடிப்படையில் அவனை காக்கும், அவனை காத்திடும் உணர்வு வருகின்றது. அதுவே கடவுளாக மதித்து மற்றவர்கள் சொல்வதை எதிர்நிலை கொண்டு மற்ற மதத்தை சாடுவதும் தாக்குவதும் அழிப்பதும் தான் அன்றைய மதங்களின் நிலைகள் கொண்டு அரசர்கள் உருவாக்கி மதத்தின் நிலைகள் கொண்டுதான் உலகம் முழுவதும் பரவிக் கொண்டிருந்தது. இது இன்றைய படித்த விஞ்ஞானிகள் ஆனாலும் அவர்கள் இன்று சாஸ்திரங்களை தெரிந்த சாஸ்திரவாதிகளானாலும் இதை அனைவருக்கும் தெரியும். இதனுடைய உண்மைகளை வெளிப்படுத்த முடியவில்லை. மதத்தை சார்ந்த தன் மதமே பெரிது, தன் மதமே பெரிது என்ற நிலைகளில் எங்களுடைய சாஸ்திரங்களே பெரிது என்ற நிலைகள் தான் இன்றும் உலக நிலைகள் விஞ்ஞான அறிவை கற்றிருந்தாலும் மதத்தின் அடிப்படையில் தான் இன்றைய இயக்கம் உலகம் முழுதும் அது பரவி மதத்தின் நிலைகள் கொண்டு உலகம் முழுதும் பரவினாலும் அன்றைய காலங்களில் இருப்பினும் இன்றைய விஞ்ஞான அறிவு முதிர்ந்த பின்னும்
இந்த மதத்தின் நிலையிலே இன்னைக்கு ஓங்கி வளர்ந்து கொண்டுள்ளது. இன்று அமெரிக்கா சோசியலிசம் அல்லது கம்யூனிசம் என்ற நிலையில் அந்த நாட்டை குடிமக்கள் என்ற ஆட்சியின் தன்மை கொண்டு அங்கு விரிவடைத்தாலும் மதங்களை அடக்கி ஒருமித்த மனிதன் என்ற எண்ணத்தை ஒருங்கிணைந்து வாழ்ந்திட வேண்டும் என்ற தத்துவத்தை காரல் மார்க்ஸ் அவர் உணர்த்திய உணர்வுகள் மனிதனுக்கு மனிதன் மதித்து நடக்க வேண்டும், மனிதனுக்கு மனிதன் இரக்க உணர்வுடன் செயல்படுத்த வேண்டும் என்ற நிலைகளில் அவன் மனிதாபிமானம் கொண்டு மனிதனின் இயக்கமும் மனிதனுடைய எண்ணமும் என்ற நிலைகளில் அவர்கள் இயக்கினாலும் அதன் வழிகொண்டு அன்று அரசர்கள் அவர்கள் மதத்தின் அடிப்படை கொண்டு மக்களை அழிப்பணிவதும் அவன் சட்டத்திற்கு மாறாக செல்வோனை அவனை பலிகடாக்கள் ஆக்குவதும் இந்த நிலைக்கு வரும். இந்த நிலைகள் இருந்துதான் மக்கள் மக்களாக வாழ வேண்டும் என்ற நிலையில் அதை உருவாக்கப்பட்ட நிலைகளில் பின்வந்த நிலைகளில் லெனினிசம் என்ற நிலைகளில் இது மாற்ற வைக்கப்பட்டு மக்கள் எவ்வாறு ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும், சமத்துவ நிலைகள் வளர வேண்டும் என்ற நிலைகளை அதன் அடிப்படையில் மதபேதமின்றி இனபேதமின்றி அவர்கள் ஒருங்கிணைந்த நிலைகள் ஓர் அரசியலை தொகுப்பு நிலைகள் கொண்டு அவர்கள் நிலைப்படுத்தினாலும் அதன் வரிசையிலே இன்றைய நிலைகள் கொண்டு விஞ்ஞான அறிவால் அது வந்த பின் அதே மதத்தின் அடிப்படையில் கொண்டு அந்த நாட்டின் ஒற்றுமையை செதறுண்டு செய்யவும் இன்று நடக்கின்றது மதப்போர். கிறிஸ்து மதம் என்ற நிலைகளும் ஒரு நாட்டின் நிலைகள் கொண்டு அந்தந்த நாட்டின் மதங்களுக்கும் மற்ற நாட்டின் மேல் படையெடுத்து வந்த முகமதிய மதம் என்ற நிலைகளில் இந்த முஸ்லிம் என்ற நிலைகளில் இப்படி போர்கள் நடக்கின்றது. ஆகவே அவர்கள் தேடி வந்த நிலைகள் கொண்டு மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் இன்றைய உலகம் மனிதனுக்கு மனிதன் கொன்று குவிக்கும் நிலையாக உருவற்று ராட்சச உருவில் வளர்ந்து கொண்டிருக்கும் வேளையில்தான் விஞ்ஞான அறிவு ஓங்கி வளர்ந்தாலும் விஞ்ஞான அறிவால் உலகை அடைக்கிடலாம் என்று விஞ்ஞான அறிவை பெருக்கி செல்ல 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 தனக்குள் கேட்காத அந்த நாட்டையும் அதற்குள் கலவரங்களை தூண்டச் செய்து அந்த நாட்டையும் அடிமைப்படுத்தி விடலாம் என்ற நிலைகளுக்கு உலகம் முழுதும் ஓர் இனமாக மாற்றிவிட்டார். அதனின் நிலைகளைக் கொண்டு எதிரியே இருக்காது என்ற நிலைகளில் அன்றைய ஒரு காலத்தில் பிரிட்டன் இதை போன்று போர் முறை கொண்டு முகமதியர்களை படையெடுத்து சென்றாலும் அதன் பின் அவர்களுக்கு ஆயுத குறிப்புகளை குறித்து அதன் வழிகொண்டு நாட்டுகளை பிடிக்க இவர்கள் முன்னேறி செல்ல கடைசி நிலையில் எல்லா தொகுதிகளிலும் இந்த முகமதுடைய நிலைகள் ஓங்கி வளர வளர அதே சமயத்தில் பின் தொடர்ந்து வந்த ஆயுதத்தை குவித்து அவர்களுக்கு வேண்டிய உதவி செய்து வந்த இதே ஆங்கிலேய நிலையத்தான் அதே போன்று பிரான்ஸ், ஜெர்மனி, டச்சு இது போன்ற நாடுகள் உலக ரீதியிலேயே இதை போன்ற அவர்களுக்கு ஆயுத உதவி செய்து அதற்கு பின் அவர்களுக்கு சென்ற பின் இந்த ஆயுதங்களவே முழுமையாக நிறுத்தி இவர்கள் அடிமைப்படுத்தினார்கள். அந்த கிறிஸ்து மதத்தம் என்று சொல்லும்போது அவர்களும் தன் மதத்தை ஊட்டி அதன் அடிப்படையில் தன் சாம்ராஜ்யத்தை உருவாக்கத்தான் முடிந்தது. அதன் வழிகளில்தான் உலக ரீதியிலே எங்கு எடுத்துக்கொண்டாலும் இதை போன்ற மதத்தின் அடிப்படையில் மதம் காட்டிய உணர்வுகள் அவர்கள் எதனை பரிசெய்துகின்றாரோ அதுதான் கடவுள் என்ற நிலைகளும் இந்த விஞ்ஞான அறிவு கொண்ட காலத்திலும் மெஞ்ஞானி உணர்வுகள் காட்டிய நிலைகளை மறந்து உயிரி உணர்வின் இயக்கங்கள் எவ்வாறு இயக்கிறது என்றும் மனிதனானவன் நீ எதை எடுக்க வேண்டும் எதனை நீ பருக வேண்டும் என்ற நிலைகள் சொல்லியிருந்தாலும் இதைப் போல மதங்களின் அடிப்படையில் உலக ஆட்சி சாம்ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும் என்று ஆங்காங்கு என்ற அரச நீதிகளை சென்று அன்று நபிகள் நாயகம் தனக்கென்ற தெளிவான நிலைகள் கொண்டு மக்களை தவறான வழியில் செல்லாது மது பழக்கம் மற்ற உயிரினங்களை கொண்டு குவித்தல் திருடு போன்ற நிலைகளை அன்று வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேலின் நாட்டை அணுகியுள்ள மற்ற நாடுகளில் தவறு செய்வோரை இருந்து விடுபடுத்த வேண்டும் என்று அன்று நபிகள் நாயகம் தெளிவான நிலைகளில் எடுத்து உரைத்து அந்த மக்களின் நிலைகளை ஒருங்கிணைந்து அந்த காலத்திற்கு ஏற்ப அவரின் செயலாக்கங்கள் இருந்து நல்ல ஒழுக்கங்களையும் மக்களையும் திருத்த வேண்டும் என்று மதப்பொழுக்கத்தினாலே அதனால் ஏற்படும் தீங்கின் நிலைகளை அதில் விளைவு காட்டி அதில் எவரோரும் மதுவை அருந்துவினரோ அவன் கடவுளுக்கு விரோதமானவன் என்ற நிலையில் காட்டியது.
கடவுள் என்ற நிலைகள் ஒரு மனிதனுக்குள் இந்த இயக்கும் நிலைகளில் மனிதனாக உருவாக்கிய இந்த கடவுளுக்கு அந்த மனிதனின் உடலை நாம் பாழ்படுத்தும் உணர்வின் நுகரும். இப்ப நாம் பீடி சிகரெட் இதையெல்லாம் சுவாசிக்கின்றோம். இதை போன்ற நிலைகளை அங்கே உபயோகப்படுத்தக்கூடாது என்ற நிலைகளில் அவர் ஒழுக்க நிலைகளை கடைபிடித்து அவர் இருக்கும் காலங்களில் யூதர்கள் மந்திர ஒளிகளால் பல செயல்களை செய்தாலும் அதே யூதர்கள் ஆட்சியின் கீழ் இருந்த அக்காலங்களில் அவர்களும் இதே அந்த தொகுப்பில் இருப்பவர்கள் பல மந்திர ஒளிகளை எடுத்து இருப்பினும் இது தவறென்ற நிலைகள் உணர்ந்தவர் அவர். ஆக தன் நாட்டிற்காக நபிகள் நாயகம் ஆக அங்கே மக்கா என்ற நிலத்தில் ஆக மற்ற தொகுப்பு மற்ற நாடுகளுக்கு சீரியா ஏமன் நாடு இதுகளெல்லாம் சந்தைகளுக்கு செல்லப்படும் போது அங்கே ஏமன் நாட்டின் நடு மையமாக ஒருவருக்கு இளைப்பாறுவதும் அங்கே தங்கியிருந்து மற்ற நாடுகளுக்கு செல்வதும் வியாபார பண்ட மாற்றங்கள் வரும். இந்த வேளையில் அங்க வருவோருக்கு நீர் அருந்த அங்கே நீர் இல்லையே என்ற நிலைகளில் அங்கே செயல்படுத்திக் கொண்டிருக்கப்படும் போது அதன் வழிகளில் தனது 9வது பையனை நான் இங்கே நன்னீர் கிடைத்தால் அந்த பையனை இந்த தேவதைக்கு நான் பலி கொடுக்கிறேன் என்ற நிலைகளில் அந்த நாட்டு வழக்கப்படி ஒரு பொருளின் தன்மை தெய்வத்தின் இடத்தில் நாம் எப்படி இன்று நாம் ஒரு குழந்தைக்கு சீக்கு நின்றால் நாம் முடியெடுக்கிறேன் என்று காணிக்கை செலுத்துகின்றோமோ இதே போல அந்த நாட்டின் பழக்கங்கள் உண்டு. ஆக அவர் பொது நன்மைக்காக நபிகள் நாயகத்தின் தந்தையோ இதுபோன்ற பொதுமக்கள் வரும் குடிநீருக்காக அங்கு உப்பு நீரும் மற்ற நீர்களும் மழை இல்லாத நன்னீரின் தன்மையை பெறுவதற்காக அவர் குழி தோண்டி அவர் எடுக்கும் நன்னீரின் தன்மை கிடைத்தால் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதா இருக்கும், வருவோர் போரோருக்கு நல்லதா இருக்கும் என்று ஆக கடவுள் என்ற நிலைகளில் அங்கே வைத்திருக்கும் மக்கா என்ற ஆலயத்தில் அதில் இன்று மக்கா என்று இருக்கும். அதை அன்றைய நிலையில் என்ன பேர் வைத்திருந்தார்களோ தெரியவில்லை. ஆகவே அதன் அடிப்படையில் அங்கே தன்னுடைய குழந்தையை இங்கே நன்னீர் கிடைத்து அனைவருக்கும் இது கிடைக்கும் என்றால் இதனை நாம் பலியிடுகிறேன் என்ற இந்த உணர்வின் நிலைகள் கொண்டு ஆக நன்னீர் கிடைத்து விடுகின்றது. அப்போதுதான் அந்த குழந்தையை 9வது நிலை கொண்ட அந்த நபிகள் நாயகத்தை அது பலிபீடத்திற்கு அழைத்து செல்லுகின்றார். அப்போ இருக்கும் அந்த நிலைகளில் அங்கே பொதுவாகவே இஸ்ரேல் நாடு அதை அழுகிய நாடுகள் எல்லாம் இப்படி ஏற்றுக்கொண்டார். அப்ப தனக்குள் மற்ற மாடோ ஆடோ புறாவோ மற்றவை எது இருப்பினும் தனக்கு சக்திக்கு உகந்தவாறு ஒட்டகையோ இதை போன்ற நிலைகளை அங்கே சீட்டு குலுக்கி போட்டு அதன் வழிகளில் இதை பையனை எனக்கு மீண்டும் கொடுத்துவிடு, அதற்கு பதில் உனக்கு பல ஆடுகளையும் அல்லது ஒட்டகமோ நான் கொடுக்கிறேன் என்று வேண்டிக் கொள்வது. ஆக இதை போல சீட்டு போட்டு அங்கே மீண்டும் எடுக்கப்படும் போது இல்லை எனக்கு பையன்தான் வேண்டும் என்றால் அதற்கு பதில் 200 நான் ஒட்டகை கொடுக்கின்றேன் என்று பல ஒட்டகைகளை பலியிடுகின்றார்கள். ஆக கடைசியில் ஒட்டகை போதும் என்ற பின் இந்த குழந்தையை நீ எடுத்துக் கொள்ளலாம் என்ற பின் அந்த குழந்தையை எடுத்து அங்கு வளர்க்கின்றார்கள். ஆகவே ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட குழந்தை என்றும் பலிபீடத்திலிருந்து மீண்டான் என்ற நிலைகளில் அங்கே அந்த குழந்தையை வளர்க்கின்றார். அந்த நாட்டின் பழக்கம் எவ்வாறென்றால் அங்கு இருக்கும் ஆலயங்களில் அனைத்துமே குழந்தைகள் பிறந்துவிட்டால் செல்வந்தருக்கும் மற்ற செல்வந்தருக்கு குழந்தைகள் பிறந்துவிட்டால் அந்த ஆலயங்கள் பேரிலே கொடுத்து விடுகிறது. ஆக அந்த ஆலயத்திலே ஒப்படைத்து விடுகின்றது. அது ஒப்படைக்கும் போது ஆலய நிர்வாகிகளோ அதுக்கென்ற தாதிகள் ஒன்று குழந்தைகளை வளர்க்கும் நிலைகள் அவர்கள் குழந்தைகள் ஈண்டிருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்காது மற்ற மாட்டுப்பால்களை கொடுப்பதும் இந்த குழந்தையை தத்து எடுத்துக்கொண்ட அந்த குழந்தைகளுக்கு அந்த ஆண்டவன் பிள்ளை என்று தனது பிள்ளைகளுக்கு உணவு பால் கொடுக்காது. அதே சமயம் அவருடைய அந்த ஆலயத்தில் கொடுத்து ஆண்டவனுடைய பிள்ளைகளுக்கு பால் கொடுத்து வளர்ப்பதும் ஒரு வருடமே ஆன பின் தான் மீண்டும் வருடத்திற்கு அங்கு ஆண்டு விழாக்கள் நடக்கும். அந்த விழா காலங்களில் குழந்தை எந்த ஆலயத்தில் கொடுத்தார்களோ அந்த ஆலயத்திலிருந்து எடுத்து சென்ற தாய்மார்களும் அதை கொடுத்துவிட்டு அதற்கு வேண்டிய கூலிகளை ஆண்டவனிடம் என்று பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே அந்த ஆண்டவன் தன்னுடைய அறிவு வரப்படும் போது இதுதான் இந்த உன் குழந்தை என்ற நிலைகளில் அதற்காக பல உயிரினங்களை பலியிட்டு ஆண்டவனிடந்து வரம் கேட்டு அந்த குழந்தைகளை எடுத்துச் செல்வார்கள். இன்றும் சில அங்கே இஸ்ரேல் நாடுகளில்
இதுபோன்ற அந்த பண்டைய கால நாகரீகங்கள் இன்றும் அங்கே வளர்ந்து கொண்டுதான் உள்ளது. யூதர்களில் இந்த விஞ்ஞான அறிவுகள் வளர்ந்தாலும் கிராம மக்களில் அது வளர்ந்து கொண்டுதான் உள்ளது. இந்த விஞ்ஞான அறிவிலும் கம்யூனிச தத்துவத்தில் வளர்ந்திருந்த இன்று சீனாவென்று எடுத்துக்கொண்டாலும் கூட பெண்கள் அங்கு குழந்தைகள் அதிகமாக வளரும். ஆனால் அதே சமயத்தில் கிராமப்புறங்களில் பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த குடும்பத்தை சார்ந்தோர் அனைவரும் நீ ஏன் பெண்களே அந்தந்த மத சட்டப்படி அவர்கள் இந்த ஒழுக்க நெறிகள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். ஆண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு விதி இல்லை, அவர்கள் எத்தனை மனைவி வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்ற நிலையிலும் மத ஆச்சாரங்கள் அவர்கள் சாஸ்திர விதிப்படி கடவுள் என்ற பெயரால் அந்த மதத்திற்கு சட்டம் இயற்றும் நிலைகளை ஏற்றுக்கொண்ட பின் அதன் வழிகளில் இவ்வாறுதான் உலக நிலைகளின் மதத்திற்கு இதனை வகுக்கப்படும் போது அதனின் செயலாக்கங்கள் ஆக தாயின் உணர்வை தான் அறியாது, தாயின் பேரன்பை தனக்குள் அறியாது, ஆக தனக்குள் அடிமைப்படுத்தும் உணர்வின் தன்மை ஓங்கி வளர்ந்து அடிமையின் தன்மையிலே வளர 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 இத்தகைய கொடுமையான தீமைகள் விளைந்து கொண்டே வந்தோம். ஆகவே இதைப் போல மதங்கள் காட்டிய நிலைகளில் இன்று எத்தனை நிலைகள் மதம் அந்த மதத்திற்கு உகந்த நல்லதை செய்யும். அதன் அடிப்படையில் இயங்கினாலும் அந்த மதத்திற்கு மதம் இயங்கும். ஆனால் அதே சமயம் மதத்திற்கு உயர்ந்தாலும் ஒரு மதத்தை உருவாக்கிய அரசன் அவனுக்குள் ஆட்சி புரியும் மக்களில் பல மனைவியின் நிலைகளில் தனக்கு ஒவ்வொரு குழந்தையா இருப்பினும் அந்த அரசு சட்டப்படி முதல் மனைவி அல்லது முதல் மகன் என்ற நிலைகளில் அவனுக்கு தான் இந்த சட்ட உரிமை உண்டு. அதற்கு கீழ் உள்ளோர்கள் அந்த அரசு கீழ் இருந்து அவர் உணவுக்கு வேண்டியதை வாங்கி செல்லலாம் என்ற சட்ட நீதிகளே அங்கு உண்டு. ஆக குழந்தைகளே இல்லை என்றாலும் ஆக பெண் குழந்தை என்றால் அரசு நீதிபதி அவர்களுக்கு கொடுக்கலாம் என்ற இப்படித்தான் அரச நீதிகள் வகுத்து இன்று பிரிட்டனில் எடுத்துக்கொண்டாலும் ஆண் வாரிசு இல்லை என்றாலும் பெண் வாரிசின் நிலைகளே பின் அரசியாக வந்தது பல முறைகள் வந்திருப்பதை காணலாம். இதை போன்றுதான் மற்ற நிலைகளில் ஒரு சீனாவின் நிலைகளை எடுத்துக்கொண்டாலும் அங்கு குழந்தைகள் இல்லை என்ற நிலையில் வந்தாலும் அரசர்கள் வீழ்ந்துவிட்டால் அந்த அரச நீதிக்கு வரப்படும் போது சிறு குழந்தையாகவும் அரசு சபை ஏற்றி அந்த சட்டங்களையும் மந்திரிகளும் அங்கு இருப்பவர்களால் நிலைப்படுத்தி வருகின்றார்கள். இதை போன்றுதான் அரச நீதிப்படி இந்த ஆட்சிகள் செய்து வந்தாலும் இது அனைவருக்கும் உங்களுக்கு தெரியும். நான் கல்வி அறிவு இல்லாதவன். ஆக எமது குருநாதர் காட்சி அறுவடையில் மதங்களுடைய செயல்களும் மதத்தால் உருவாக்கப்பட்ட அந்த காவியங்களை தனக்குள் எடுக்கும்போது இந்த உயிர் அந்த உணர்வின் ஜீவ அணுவாக மாற்றி தன் உடலுக்குள் எவ்வாறு பதிவு செய்து கொள்கிறது என்ற நிலையை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் இதுதான் ஆக வியாசகரால் அது எழுதப்பட்ட நிலையில் கண்ணின் உணர்வால் கண்கொண்டு பார்க்கப்படும் போது அந்த உணர்வின் சக்தியை சுவார்த்து அது எண்ணம் வருகிறது. அந்த எண்ணத்தின் செயலாக நாம் இயங்க தொடங்கிவிட்டால் அதன் உணர்வின் செயலாக நாம் இயக்குகிறோம் என்ற நிலையில் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்ற நிலைகள் கொண்டு எதனை நாம் சட்ட ரீதியில் பதிவாக்கிக் கொள்ளுகின்றோமோ அதை மீண்டும் அதை எண்ணும் போது அதன் செயலாகவே நாம் மாறிவிடுகின்றோம். இதை போன்ற செயலாக்கங்களை இந்த நிலைகள் உருவாக்கினார். இதை போன்றுதான் அன்று நபிகள் நாயகம் எல்லாம் நிலைகள் கொண்டு ஆக மது நிலைகளையும் தீமைகளிலிருந்து விடுபட எத்தனையோ நிலைகளை சீர்படுத்தும் நிலைகளுக்கும் அந்த இன்றைய ஏமன் நாட்டுடைய நிலைகளுக்கும் சீரியா எல்லை பகுதிகளுக்கும் எகிப்து இதை போன்ற நாடுகளுக்கு செல்லும் நடு மையமாக இருக்கும் இந்த அந்த ஆலயத்தின் மத்தியில்தான் அங்கே கொள்ளையர்கள் பல உண்டு. ஆக வியாபார நிமித்தம் சென்றாலும் அதை கொள்ளையடித்து வழிமறித்து செல்வோர் பலர் உண்டு. இதை போன்ற தீமைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்ற தனது எண்ணத்தை வலுப்படுத்தி அவரின் உணர்வின் தன்மை தனக்குள் வளர்க்கப்படும் போது இந்த கொள்ளையில் பட்டு கொள்ளையடித்து பெரும் லாபங்களை சம்பாதித்து மற்றவர்கள் தட்டி கேட்பவரை கொண்டு குவிக்கும் நிலைகள் கொண்டு அந்த நாட்டில் அதிகமாக வளரும் நிலைகள் வளரப்படும் போதுதான் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணினார். ஏனென்றால் ஒரு சமயம் ஆலயத்திற்கு நன்னீர் கொடுக்க அவர் தந்தையின் உணர்வுகள் இங்கே தோண்டி நன்னீர் வந்த பின் அந்த குழந்தையை வடிவெடுக்க அதிலிருந்து மீட்டி வந்த அந்த குழந்தைதான் உலகத்தை மீட்ட வேண்டும் என்று தந்தையின் உணர்வு கொண்டு ஆழமாக அது பதிந்து பிஞ்சு உள்ளத்தில் இருப்பினும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு நாட்டை காக்க அதன் உணர்வின் தன்மை கொண்டு அதனின் நிலைகளில் தான் உருவாக்கிய நிலைகள் கொண்டு கடவுளின் பெயரால்
தவறுகள் செய்கின்றார் என்ற நிலைகளும் அவர் அக்காலத்திலே உணர்ந்து தவறின் நிலைகளிலிருந்து மக்கள் மீள வேண்டும் என்று அன்று பெரும் போர் முறைகளை அவர் எடுத்து இதிலிருந்து அவர் எதிர்நிலைகள் வரப்படும் போதுதான் இவரை எப்படியும் கொன்று புசித்து விட வேண்டும் என்று கொண்டு விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கும்போதுதான் அவர் தப்பி செல்லுகின்றார். இரவோடு இரவாக நண்பனின் ஒரு துணை கொண்டு அன்பர் என்ற நிலைகள் கொண்டு அவன் உணவு துணை கொண்டு என் நாட்டுக்கு வந்து விடுங்கள், அங்கே உங்களுக்கு வேண்டிய வசதியை தருகிறேன் என்று இவர் தப்பி செல்லும் முறைகளை அங்கே கையாளுகின்றார். அவ்வாறு இன்று இரவு அங்கே தங்கியிருந்தால் அவர் மரணம் அடைந்திருப்பார். ஆனால் அதிலிருந்து அன்வர் என்ற நண்பர் கொண்டு அவர்கள் தப்பி செல்லுகின்றார். ஆக அதே சமயத்தில் இவர் ஒட்டைகளை அழைத்து செல்லும் போது இவர் தப்பிவிட்டான் என்று கொன்று குவிக்கும் நிலைகளுக்கு படையெடுத்து செல்லுகின்றார். அந்த சமயம்தான் இவர்களுக்கு தெரியாது ஒரு குகைக்குள் அங்கே தான் ஒளிந்து கொள்ளுகின்றார். அவர் கூட வந்த அன்வரோ அவரை தேடி கேட்கப்படும் போது இவர்கள் இப்போ இந்த பக்கம்தான் போனார் என்ற நிலைகளில் அதை திசை காட்டுகின்றார். இல்லை, இந்த பக்கம்தான் வந்தார் என்று ஒட்டகை இங்கே செல்லுகின்றதே என்று. ஆக நீ ஒட்டைகள் ஏற்றிதான் வந்தாய் என்ற நிலைகள் அவர் பிளவாதமாக கேட்கின்றார்கள். இல்லையே, இந்த பக்கம்தான் போனார் என்ற நிலைகளில் ஆக கைஜாடை காட்டி விடுகின்றார்கள். அந்த நிலைகள் கொண்டாலும் அதே சமயம் இந்த நபிகள் நாயகம் அந்த குகைக்குள் செல்லப்படும் போது அக்காலங்களில் அந்த நாட்டில் ஆக ஆண்டவனை அடைய வேண்டும் என்று இன்று நாம் பார்க்கலாம். நமது நாட்டிலும் பல குகைகளில் ஜைன மதத்தை சார்ந்தவர்கள் குகைகளிலேயே அடைவதும் ஆக நாம் கடவுளை அடைய வேண்டும் என்று சாதுக்கள் பெரும் காடுகளில் இன்றும் அமர்ந்து அந்த தனது மந்தர ஒடிகளை அது பாய்ச்சி கடவுளின் தன்மை அடைய வேண்டும் என்று மதத்தால் அடிப்படையை காட்டிய நிலைகள் கொண்டாலும் இதைப்போல மக்களிருந்து விடுபட்டு நான் ஆண்டவனை அடைய வேண்டும் என்ற உணர்வின் தன்மை கொண்டு அந்த குகைகளில் மரணம் அடைந்த எத்தனையோ சாதுக்கள் உண்டு. ஏனென்றால் அரச நிந்தனைகள் அங்கு தாங்காது. இவர்கள் நியாயத்தை சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளாத நிலைகள் வரப்படும் போது அந்த வழிகளில் சென்ற நிலைகள்தான் அந்த குகைக்குள் எத்தனையோ பேர் அந்த ஜீவனை விட்டு அவர்கள் உலகின் நிலைகளை நன்மையில் சொல்ல வேண்டும் என்று தன் உணவின் ஆற்றலை தனக்குள் பதிவு செய்து உணர்வை தனக்குள் வலுவாக்கி இந்த உடலை விட்டு பிரதி சென்ற உணர்வு அலைகள் அங்கே பதிந்துள்ளது. இன்றும் பார்க்கலாம். ஓர் இடத்தில் ஒரு தற்கொலை செய்து கொண்டால் அந்த உணர்வு அலைகள் பதிந்து கொண்ட பின் அதே இடத்திற்கு சென்ற பின் அதே தற்கொலை உணர்வு கொண்டு அங்கு செயலாக்குகின்றது. அங்கு ஒரு கொலையை செய்திருந்தால் இதே போல அந்த உணர்வின் தன்மை கொலை செய்யும் உணர்வலைகளை அங்கே படர்ந்து அலறி துடிப்பதை பார்க்கலாம். ஏனென்றால் ஒரு மனித உடலில் உருவாக்கப்பட்ட இந்த உணர்வுகள் அங்கே பதிவாகப்படும் அந்த எல்லைகளில் பதிவாகி விடுகின்றது. மறுபடியும் இதை போன்ற மனிதர்கள் அங்கே படும்போது அந்த அலைகள் இவர் ஆன்மாவில் கலந்து பலனடங்கி தூங்கினாலும் உயிருக்குள் அந்த உணர்வின் உடலை காட்டி அந்த உணர்வின் செயலாக்கங்களை காட்டுகின்றது. இதை போன்றுதான் அந்த ஒரு காலம் அங்கு அரசுகள் நடத்தும் அநீதிகளிலிருந்து விடுபடும் நிலைகள் கொண்டு ஆக தனக்குள் மற்ற அரசனுக்கு சிக்காது உலகை மீட்டிட வேண்டும் என்று அந்த குகைக்குள் சிக்கி அதனை உணர்வு கொண்டு அங்கே செல்லாத நிலைகள் கொண்டு மற்ற அரசுகள் கண்டுணராத நிலைகள் மறிவிடங்களில் வாழ்ந்தவர்கள் அவ்வாறு இந்த உடலை விட்டு உலகை காத்திடும் உணர்வு கொண்டு அந்த பிரிந்த உணர்வலைகள் அங்கே இருக்கும் போதுதான் இவர்கள் தேடி வரும்போது இவருக்குள் சிக்காது அதே உணர்வின் வேகம் கொண்டு அந்த குகைக்குள் மறைந்திடும் போது அந்த மறைந்திட்ட இந்த உணர்வுக்குள் நூலாம்படைகளும் மிகவும் மோசமான நிலைகள் இருந்ததனால் இதற்குள் இருக்க மாட்டார்கள் என்று அவர்களும் அஞ்சி வெடி சென்று விட்டார்கள். ஆக கடந்து தேடி 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 அலைகின்றார்கள். ஆக இந்த ஒட்டகையும் தனக்குள் அது தனித்து ஓடுவதைக் கண்டு அது போகும் மார்க்கங்களில் அவர்கள் இருக்கின்றனரா என்ற நிலைகளில் செல்லுகின்றார்கள். ஆகவே இதை போன்ற நிலைகளில் அவர்கள் செயல்படும் நிலைகளிலிருந்து மீண்டு இவர் இந்த இடத்தை விட்டு சிறிது இவர்கள் நகர்ந்த பின் அந்த இடத்தை விட்டு அகன்று அவர் செல்லுகின்றார். ஏனென்றால் இவர் ஒட்டையில் வந்தவர்களோ குதிரையில் வந்தவர் குதிரையின் வேக நிலைகளில் இருந்து ஒட்டையை எட்டி தாவி விடுவார்கள். அதனால் அஞ்சி இந்த குகைக்குள் இறங்கப்படும் போதுதான் அந்த ஞானியின் உணர்வுகள் இவர் உடலுக்குள் புகுந்து அந்த உண்மையின் உணர்வுடைய நிலைகளை அந்த காலத்தில் அந்த நாட்டில் செய்த நிலைகளை அங்கு உருவரச் செய்தது. ஆக இந்த தீமைகளிலிருந்து அங்கே மனிதன் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும், மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அந்த நபிகள் நாயகங்களின் உடல்களை சென்ற பின் அந்த உணர்வின் வலுவின் தன்மை கொண்டுதான் இந்த தீவை இழந்து தப்பிச் செல்லுகின்றார்.
அப்போது மதினா என்ற நிலையில் அங்கே செல்லப்படும் போது அங்கே யூதர்கள் கோட்டை அமைத்து அங்கே அன்வர் என்ற நிலையில் அங்கே அன்வர் என்ற அந்த இனத்தாருக்கும் யூதர்களுக்கும் பெரும் போர்களாக நடந்து அவர்கள் மந்த வழிகளாக பல நிலைகள் செய்து கொண்டிருப்பதை இங்கே சென்று இவருக்கு அறிந்து அதன் உணர்வின் ஞானத்தின் நிலைகள் கொண்டு ஆக இந்த குகைக்குள் நின்ற அந்த மகானுடைய உணர்வுகள் இவருக்குள் இயக்கப்பட்டு அவர்களுக்குள் சமாதானப்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய ஆயுத குவியல்களை அவர்கள் கைப்பற்றி அதனின் வலுகற்ற பின் தான் இவர் ஏறி சென்ற ஒட்டையின் நிலையில் குறி வைத்து எல்லையை காக்கும்படி அவர்கள் சென்று ஒட்டையை எங்கே போய் அமர்ந்ததோ அங்கேதான் மதீனா என்ற நிலைகளை உருவாக்குகின்றார். ஆக தனக்குள் அன்றைய காலங்களில் இஸ்ரேல் நாட்டில் கிழக்கே பார்த்து வணங்கும் நிலைகள் தான் நமது நாட்டில் எவ்வாறு கிழக்கே பார்த்து வணங்குகின்றோமோ அதே போல கிழக்கே பார்த்து வணங்கும் நிலைகள் தான் அங்கே இருந்தது. ஆனாலும் அங்கே சென்ற பின் இதனின் உணர்வின் தன்மை கொண்டு மேற்கே பார்க்க அந்த உணர்வின் தன்மையைக் கண்டு புரைச்சந்திரனை பார்க்கின்றார். அப்போதுதான் அது தேய்ந்து வளர்வது போல தேய்ந்த நிலைகள் கொண்டு கண்முட்டு அது வரும்போது அதனை பார்த்து அதனின் நிலைகள் கண்டு அது வளர்ச்சியின் தன்மை அடைவதைக் கண்டு ஆக இதை போல இந்த சூரியனின் ஒளிக்கதிர்கள் அதன் மேல் படும்போது எப்படி வளர்கின்றதோ இதை போல மனிதன் எண்ணத்தில் தீமைகள் அகற்றும் நிலைகள் வளர வேண்டும் என்று அவர் உணர்வின் நாதங்களில் ஏற்பட்ட பின்தான் இதனை படைச்சந்திரனை காட்டி அது ஆரம்பத்தில் வளர்வது போல அது ஒளிகண்ட நிலைகள் கொண்டு மனிதன் எவ்வாறு தனக்குள் தெளிந்த நிலைகள் பெற வேண்டும் என்று உபதேச கருத்தினை அங்கே பரப்பினார். அதன் வழியில் அக்காலங்களில் உள்ள அந்த நிலைகளில் ஆக உருவாக்கும் இந்த நிலைகள் கொண்டுதான் இங்கே கிழக்கே பார்க்க வணங்குவது பதில் மேற்கே பார்க்கும்படி வணங்கும்படி செய்தார். ஆனால் அதன் வழிகளில் அந்த மக்காவில் நடந்த அதர்மங்களின் நிலைகளிலும் தெய்வீக தேர்வுகளை வைத்து தவறான நிலைகள் பல செய்வதை அதை போர் மறுசு கொண்டு இங்கே தனக்குள் அமைத்து இதற்குள் தனக்கென்ற ஒரு கூட்டத்தை அமைத்து அதன் நிலைகள் போர் கொண்டுதான் இங்கே செல்லுகின்றார். அந்த ஆன்மாவிகள் வரும்போது அந்த ஞானத்தின் தொடர் கொண்டு அங்கே படையெடுத்துதான் மக்காவில் இருக்கும் நிலைகள் கடந்த காலங்களில் பல 4000 ஆண்டுகளுக்கு முன் அங்கே போகரால் உருவாக்கப்பட்ட முருகனும் அதனின் மனிதன் உணர்வின் நிலைகள் கொண்ட பல அத குணங்களின் சிறப்பு கொண்ட இதே விநாயகர் தத்துவமும் அங்கே சிலைகளும் உண்டு. மக்காவில் ஆரம்பத்தில் அதனுடைய நிலைகள் எடுக்கும்போது நபிகள் நாயகம் அங்கே சென்று தெய்வீக தேர்வையை கொண்டு கொள்ளை அழிப்பதும் கொலைகள் செய்வதும் பல தவறுகள் செய்யும் இந்த நிலைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று இங்கே போர் செய்து அந்த மக்காவை கைப்பற்றி அதில் இருக்கும் விநாயகர் என்ற சிலைதான் இன்றைய நிலைகள் திருப்பி வைத்து இங்கே போவருடைய நிலைகளும் முத்தமிடுகின்றார்கள். இது குருநாதரால் காட்டப்பட்ட நிலைகள். ஏனென்றால் அந்த உலகில் நடக்கும் நிலைகள் கொண்டு அங்கே இருக்கும் யானை மீது லிங்கமும் உண்டு. இதை போன்ற ரகசிய நிலைகளையும் நமது குருநாதர் அங்கு தெளிவாக்கப்பட்டு உலக மக்கள் தெளிந்திட வேண்டும் என்றும் இந்த உணர்வின் தன்மை அக்கால பழக்கங்களில் உள்ளது போல எவ்வாறு இந்த குழந்தை மீட்ட அந்த ஒட்டையை பலியிட்டதோ அதை போன்ற நிலைகளில் இந்த தீமை கொண்ட ஆக கொள்ளையர்கள் பெரும் சொத்துக்களை சேர்த்து மற்றவர்கள் அடக்கி ஆண்டு ஆட்சிக்கு கப்பம் பெற்று அன்று யூதர் அதாவது அன்று ரோமேனிய ஆட்சிகள் இருந்தாலும் ஆங்காங்கு இருக்கும் நிலைகள் கொண்டு இத்தகைய போர்கள் செய்து இதனின் நிலைகள் கொண்டு ஆக அந்த மதத்தின் அடிப்படையில் அங்கே விட்டாலும் அந்த ரோமேனியர்கள் ஆக அந்த கவர்னரின் ஆட்சி கீழ்த்தான் மற்ற மக்கள்கள் அவர்களிடம் சட்டத்தின் நிலைகள் இருப்பினும் இந்த அந்த மதத்திற்கு கடைபிடிப்பதில்லை. அந்த மதங்களின் நிலைகள் எதுவும் கை வைப்பதில்லை. ஆக தனக்குள் கப்பம் கட்டுவதும் தனக்குள் எதிர்க்காத நிலைகள் இருந்தால் போதும் என்ற நிலைகள் இருப்பதனால் இவருக்குள் மற்ற இனப்போர்களும் மற்ற போர்களும் வரப்படும் போது இதிலிருந்து தவிர்த்திடும் நிலையாக நபிகள் இதை போன்ற தவறு செய்யும் நிலைகளை ஆக தெய்வீக பேரவையை போட்டு அதனின் உணர்வார் அது இயக்கும் நிலைகளிலிருந்து அந்த சிலையின் நிலைகளை ஒதுக்கிவிட்டு அதனின் நிலைகளை வெளிப்படுத்தி உனக்குள் இருக்கும் நிலைகளையும் உணர்வின் எண்ணங்களை உடல் எப்படி இயக்குகிறது என்ற நிலையை இப்போது நாம் சொல்வது போன்றுதான் அக்காலங்களில் அவர் தெளிவாக எடுத்துரைத்தார். ஆகவே இதனின் நிலைகள் கொண்டு உயிரின் இயக்கமும் உணர்வின் செயலாக்கமும் மனிதனுக்கு மனிதன் எவ்வாறு உதவ வேண்டும் என்றும் தீமை பழக்கங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றும் குடிபோதையோ மற்ற நிலைகளிலிருந்து அறவே நீக்கப்பட வேண்டும். மனிதனாக உருவாக்கிய உயிரின் கடவுளாக மதித்து இந்த உடலுக்குள் தீங்குகளை விளைவிக்காது நீங்கள் காத்திட வேண்டும் என்ற பெரும் நிலைகளை அவர் உருவாக்கினார்.
ஆக அந்த உருவாக்கிய நிலைகள் கொண்டுதான் அங்கு இருக்கக்கூடிய சிற்பங்களையும் மற்றவர்களையும் நீக்கிவிட்டு அந்த உண்மையின் பொருளை மக்கள் பெற வேண்டும் என்ற நிலைகளில் அது உருவாக்கப்பட்டு அதனை நிலைகள் கொண்டு பறைசாற்றி அவர் காலத்தால் மறுபடியும் இந்த மைதினா இங்கே வெற்றி கொண்ட பின், மதினா அங்கே சென்று கொண்ட பின், இந்த உணர்வின் தன்மை காலத்தால் அவருடைய உணர்வுகள் ஆக அந்த சிரசு தலைவலி என்ற நிலைகள் அதிகரிக்க அதனின் உணர்வின் தனவு கொண்டு அது அதே சமயத்தில் அவர் அக்கால பழக்கங்கள் உள்ளதுதான். ஆக தனக்குள் வெற்றி பெற்றதற்காக பணிப்பெண்களை ஏமன் நாட்டிலிருந்து கூட கொடுக்கின்றார். ஏமன் நாட்டில் அது அந்த ரோமையருடைய ஆட்சிக்கு அங்கிருந்த கவர்னர்கள் அதனுடைய நிலைகள் வரப்படும் போது அவர்களுக்கும் தூது சொல்லி, நீ அடிமைப்படுவதற்கு பதில் நியாயத்தின் நிலைகள் கொண்டு அந்த நாட்டினை இம்முறைப்படி காத்தால் அது நீ அரசனாகலாம், ஆனால் மக்களுக்கு நீ அரசனாகலாம், நீ கடவுளாகலாம் என்ற இந்த தத்துவத்தை போதி ஆக நாங்கள் உதவி செய்கிறோம் என்று மறுபடியும் மக்காவிற்கு மதீனா செல்லப்படும் போதுதான் அதன் வழிமுறை ஏமன் நாட்டிற்கு இந்த தூது அனுப்பி ஆக ஏமன் நாட்டினுடைய அரசருக்கு அந்த கவர்னருக்கு தனக்குள் தனது ஆட்சியை பெறுதி அதன் வழிகளில் அந்த நாட்டினை, ஏனென்றால் நான் சுருங்க சொல்லுகின்றேன், இது நேரமா சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு இது நேரமே பத்தாது, அது வெகு தூரம் செல்லும். ஆனால் தொட்டு காட்டி விட்டு வருகின்றேன், இதனை நாம் அறிந்து கொண்டால் போறோம். அன்று நபிகள் நாயகம் இதைத்தான் செய்தார். ஆகவே இதைப் போல இந்த உணர்வின் துணை கொண்டு அந்த உணர்வால் அந்த நிலைகளை உருவாக்கி அங்கே மீண்டும் சென்ற பின் அந்த ரோமானியர்களுடைய ஆட்சியினுடைய நிலைகள் மிக கொடூரமானது. அதன் கீழ் மக்களின் தன்மையை சாராக புரிந்து கொண்டும் அவனுக்கு கீழ் அடிமைப்பட்ட நிலைகள் அந்தந்த மதங்களுக்கு இடம் கொடுத்தாலும் அந்த மதத்தின் தன்மை கொண்டு அவர்கள் அந்த அரசனுக்கு கீழ் இங்கே காட்டிக் கொடுப்பதும் அவர்கள் சுகபோகங்களுக்கு கொள்ளையடிப்பதும் மற்ற நிலைகள் நடந்து கொண்டிருந்த இந்த நிலைகளைத்தான் இந்த தெய்வத்தின் பேரால் ஆக மதத்தின் பேரால் மதத்தால் உருவாக்கப்பட்ட கடவுளின் பெயரால் இது போன்ற செயலாக்குகின்றார் என்ற நிலைகளில் இது அறிந்த இதைத்தான் அன்று ரோமானியருக்கும் ரோமானியர்கள் ஆட்சி பெறுகின்ற கவர்னருக்கும் ஏமன் நாட்டிற்கு இவர் தூது அனுப்பி அதனின் நிலைகள் கொண்டு படைகளை நாங்கள் உதவி செய்கிறோம் என்று அந்த நாட்டை காட்டிய பின் தான் அங்கு வெள்ள கழுதையும் ஒரு பணிப்பெண்ணையும் அங்கே எதற்காக பரிசாக பல பொண்ணுகளும் பல பொருள்களையும் கொண்டு கொடுக்கின்றார்கள். அதை கொண்டாலும் தன்னுடன் சகாக்களுக்காக அந்த பணிப்பெண்ணை தனக்குள் வைத்துக் கொண்டு வரும் பணம் அதொன்று பொருள்களை மற்றொருக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டார். இது போன்றுதான் தனக்கு எது கிடைத்தாலும் அக்கால பண்புகள் அது. ஆகவே இதை போல தனக்கு மற்றொரு பக்கம் பரிசு கிடைத்தாலும் தன் கூட உள்ள சகாக்களுக்கு இது பகிர்ந்து கொடுப்பது. இந்த அரசுகள் வரப்போகும்போது சட்ட நீதிகள் எவ்வாறு இவர்கள் வைக்கின்றார்களோ இதை போல நீதிகளை சொல்லும் போது இவருடைய நீதியின் பரப்பு வரப்படும் போது அங்கு கொடுக்கும் பரிசுகளை தனது சகாக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அதனின் நிலைகளை வழிபடுத்திக் கொண்டு வரும்போதுதான் அவருடைய ஆன்மா காலத்தால் அது முடிவாகப்படும் போது அதற்குள் இவருடன் இணைந்தவர்களுக்குள் ஆக சென்னி என்ற நிலைகளும் மற்ற இனத்தவர்களும் அவருடன் ஒத்துழைத்தோர்கள் அனைவருக்கும் இதிலே சாம்ராஜ்ய ஆட்சிகள் அங்கே புரியும்போதால் அவருக்கு பின் இந்த நிலைகளை அவர் சொன்ன தத்துவத்தை ஒவ்வொருவரும் தனக்குள் பிரித்துக் கொண்டு ஆக மற்ற நாடுகளுக்கு அவர் தர்மத்திற்காக போராடி பல நிலைகளை செய்து வந்தார். ஆக நீதிகள் வர வேண்டும் என்றார், மதுக்களை மறக்க வேண்டும் என்றார். ஆக இதை போல வந்த பின் இவருக்கு பின் வந்தவர்கள் மதுக்களை அருந்துவதும் அரசர்கள் மதுவின் நிலைகள் கொண்டு சுகபோகங்களை அனுப்புவதும் தான் அந்த அவள் ஞானத்தின் நிலைகள் பெற்ற பின் இந்த தீமைகள் நிலைகளே தான் அரசர்கள் கையாண்டு வந்தார்கள். ஆகவே அதன் வழிகளில் இந்த அதிலே வரக்கூடிய பாகங்கள் பிரிக்கப்பட்டு இது அரசு என்ற நிலைகளில் அது ஒரு அமைக்கப்படும் போதுதான் அதன் வழிகளில் பல பாகங்கள் பிரித்து அவருடைய தத்துவத்தை கைமேல் எடுத்துக்கொண்டு தவறின் நிலைகளுக்குதான் அரசனாக்கப்பட்டு அரசின் நிலைகள் கொண்டு மதத்தை பரப்பி மதத்திற்கு மற்ற மதத்தை அடிமையாக்கி ஒவ்வொரு நிலைகளும் அது இனங்களாக பிரிக்கப்பட்டு இந்த முறையில்தான் உலகம் என்றும் பரவி வரப்படும் போது ஆக ஜெர்மனியோ அது பிரான்சோ பிரிட்டனோ இதை போன்ற நிலைகளில் அவர்களுக்கு துப்பாக்கி என்ற நிலைகள் வெடிப்பொருளை கண்டுகொண்ட பின் இவருக்கு உதவியாக கொடுத்து உலகம் முழுதும் பரவி அவர்கள் போர் முறைகளுக்கு உணர்ந்தது. நபிகள் நாயகம் சொன்னதை இவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக நபிகள் நாயகத்தினுடைய நிலையை அவர்கள் பின் வந்தவர்கள் அவர்களுக்கு தான்
ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வித்தியாசமாக மாற்றிக்கொண்டார்கள். இந்திய நிலைகள் எடுத்துக்கொண்டால் ஜோர்டனில் ஒரு நிலை, எகிப்தில் ஒரு நிலை, சிரியாவில் ஒரு நிலை, இது போன்றுதான் இன்றைக்கு அதனுடைய உலக நிலைகள் எடுத்துக்கொண்டால் இந்த ஈரானில் ஒரு நிலை, ஈராக்கில் ஒரு நிலை என்ற நிலைகள் உலகம் முழுவதற்கும் அந்த நபிகள் நாயகங்கள் கொடுத்ததை அந்தந்த அரசர்களுக்கு தக்கவாறு அவர்கள் எடுத்துக்கொண்டு இந்திய நிலைகள் அந்த மதத்துக்குள் எனப்போர் என்ற நிலைகள் போரிட்டு மக்களுக்குள் அந்த நபிகளுடைய தத்துவத்தை அழித்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் அவர்கள் பெற முடியாத நிலைகள் இங்கும் மடிந்து கொண்டு உள்ளார்கள். இதே போலதான் உலகில் உள்ள கிறிஸ்து மதங்களையும் அதே போர் முறைகள் கொண்டு இதை போன்று கத்தோலிக்கர் என்ற நிலைகளும் அதிலே பல பாகங்கள் கொண்டு ஆக இயேசு கிறிஸ்துக்கு பின் இதனை உணர்வு அவருடைய நியாயத்தின் தத்துவத்தையும் எடுத்துக்கொண்டு கிறிஸ்து மதம் என்ற நிலைகள் அந்த மகானுடைய நிலைகளை அவரவர்கள் சுகபோகங்களுக்கு பிரித்து நாட்டுக்கு நாள் அந்த பறைசாற்றி கொண்டு வந்தாலும் இதனுடைய நிலைகளை காலத்தால் இது அங்கு அதுக்குள்ளும் இனவேதங்கள் வந்துவிட்டது. இங்கே நம் இந்தியாவில் இந்து மதம் என்றிருந்தாலும் இதிலே விநாயகர் கடவுள் ஒருவர் தனிக்கடவுள் என்றும், இதை போல நாம் முருகன் தனிக்கடவுள் என்றும், ஆக இதை போல விஷ்ணு தனிக்கடவுள் என்றும், ராமன் தனிக்கடவுள் என்றும் ஓர் உணர்வின் தன்மை பிரிக்கப்பட்டு மகான்களால் கொடுக்கப்பட்ட தத்துவத்தின் நிலைகளை இவர்கள் மதங்களாக பிரிக்கப்பட்டு மதருக்கு ஒரு கடவுள் என்ற நிலைகள் பிரிக்கப்பட்டு இங்கேயும் இனப்போர் என்ற நிலை, மதத்துக்குள் மதமும் மதத்துக்குள் இனப்போரும் என்ற நிலைகள் நம் இந்தியாவின் இதை போன்றுதான் பரவியுள்ளது. ஆக நாம் உண்மையை நன்மையை நாம் தேடி சென்றாலும் அந்தந்த மதங்கள் அதது காட்டும் நிலைகள் தான் எங்கள் கடவுள் காட்டும் நீதிதான் எங்களுக்கு நியாயமானது என்ற நிலைகள் உலக நிறையிலே வருகின்றது. இதை போன்றுதான் உலகில் உள்ள மதங்கள் அதன் வழிகளிலேயும் இன்று இந்தியாவில் எடுத்துக்கொண்டாலும் இன்று புத்த மதமும் அதற்குள் பல கிளைகள், ஜைன மதத்திலும் அதற்குள் பல கிளைகள், ஆக மதம் என்ற நிலைகள் எடுத்து ஒழுக்கம் என்ற நிலைகள் தனக்குள் பதிவு செய்து அந்த உணர்வின் சத்தை தனக்குள் பதிவு செய்து அதன் நிலைகளே தான் கடவுள் என்ற பெயரால் மனிதன் தன் ஒழுக்கத்திற்காக அந்த ஞானிகளால் வகுக்கப்பட்ட நிலைகள் வந்தாலும் ஞானிகள் சொன்ன கட்டுப்பாடோ அது இல்லாதபடி அந்த ஞானத்தின் தத்துவத்தை எடுத்து நமக்குள் எத்தனையோ நிலைகள் உண்டு. ஆக நமது அரசாட்சிகள் நடக்கும்போது இங்கே திருவள்ளுவர் ஏழை குடியில் படித்தென்றாலும் அவன் தனக்கு சோத்துக்காக திண்டாடி கொண்டிருந்தவன் உலகின் நிலைகளை சிந்திக்கும் போது அந்த உணர்வின் அலைகளால் அவனுக்குள் கண்டுணர்ந்த உணர்வும் அவனுக்குள் பல புலமைகள் வெளிவட்டதை அது வெளிப்படுத்தினான். ஆனாலும் அவன் அரச காலங்களில் மக்கள் நீதிகள் எவ்வாறு இருக்க வேண்டும், அரசு நீதிகள் எப்படி இருக்க வேண்டும், மக்களின் தன்மைகள் கடவுள் என்ற தன்மைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், மக்களை அணுகின் நிலைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அரசு நீதிகளையும் அரசு ஒழுக்கங்களையும் கடைபிடித்த பின் அரசன் கொழுத்து வாழ்ந்த இவருடைய சட்டத்தை புறக்கணித்து அரங்கேற்றாதபடி அவருடைய தத்துவத்தை அடக்கிவிட்டார்கள். பிற்காலத்தில் அந்த தத்துவத்தை வெளிவந்த பின் இன்று உங்களுக்கே தெரியும், வள்ளுவர் வையகம் எல்லாம் ஓங்கு என்று யார் கையில் சிக்கி அந்த வள்ளுவன் தத்துவத்தை படித்துக் கொண்டு வள்ளுவனின் புகழை போற்றிக் கொண்டு இந்த உலகம் எங்கும் தவறுகளே தான், நமது தமிழ்நாட்டில் தவறுகளே தான் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அவரை வள்ளுவன் பெயரை சொல்லி வள்ளுவனுடைய ஒழுக்கத்தை நெறிகளை கடைபிடித்தார்களா என்றால் இல்லை. ஆக இதை போன்ற நிலைகளைத்தான் நமது நாட்டிலும் இந்த நிலைகள் வள்ளுவனுடைய குரல் மனிதனின் எளிமையில் இருந்து உயிரின் ஆக்கப்பொருளாக எவ்வாறு இயக்குகிறது என்றும் அன்றைய கவியின் புலமை கொண்டு உணர்வின் எண்ணங்கள் தெய்வங்களாக எப்படி இயக்குகின்றது, மனிதனுக்கு மனிதன் சந்திக்கப்படும் போது அதன் உணர்வின் கலப்பங்களும் அதனால் ஏற்படும் விளைவுகள் என்ற நிலைகளை ஆக அன்று கவியின் புலமையில் அங்கு பாடியிருந்தாலும் அதனை நாம் சீராக பயன்படுத்தாத நிலைகளிலேயே இன்றைய நிலைகள் அதே ஏற்றினை அன்று மதுரையில் இன்றைய நிலைகள் அதை எத்தனையோ நிலைகள் கரையேற்றினாலும் அரங்கேற்றாதபடி காலத்தால் மறைந்துவிட்டது. இருப்பினும் அந்த அரங்கேற்றாத நிலைகள் இன்றைய நிலைகளில் நாம் எதை கொண்டாடுகின்றோம் என்று பார்த்தால் இன்றைய வள்ளுவின் நிலைகளை அன்றைய எழுத்து வடிவுக்கும் அன்றைய சொற்றொடருக்கும் அன்றைய பொருள் நிலைகளுக்கும் இன்றைய நிலைகள் இருக்கும் சொற்றொடருக்கும் அவருடைய பொருளிய நிலைகளுக்கும் இன்று வகுத்து பார்த்து இதனின் காலகட்டத்தில் பாண்டியர் ஆட்சிக்கு பின் இதனின் நிலைகளை கண்டு உணர ஒவ்வொரு நிலைகளும் இன்று அலசி பார்த்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். ஆக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஆட்சிகளும் மொழி மாற்றங்களும் சொற்றொடர்கள் மாற்றங்களும்
ஆட்சியின் பொறுப்பில் இருக்கும்போது, மாற்று அரசுகள் வரும்போது போர் முறைகளால் தனது தத்துவங்களை இழக்கப்பட்டு அந்த மூலத்தின் ஏற்றின் சுவற்றிகளை இன்று எடுத்துரைப்பட்டு அவரவர்களுக்கு தகுந்த உகந்த நிலைகள் கொண்டான் வள்ளுவின் தன்மையை இன்று பிரித்து பார்த்து அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அவன் காட்டிய ஒழுக்க நெறியை எவரேனும் அந்த நிலைகள் எந்த நிலைகள் எடுத்துக்கொண்டால் வள்ளுவின் தன்மையை படித்துக் கொண்டவர்கள் பாட நூல்களிலே தான் இருக்கின்றார்களே தவிர சாட்சியாக அவனின் உள்பொருளை எடுத்துச் சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர் எண்ணத்தால், ஆனால் அதன் மறைவிலே அவர்கள் செய்யும் தவறுகள் எல்லை இல்லை என்று கூட சொல்லலாம். இரக்கமற்ற செயல்களும் அரக்கத்தனமான நிலைகளைத்தான் செயல்படுத்திக் கொண்டுள்ளாரை அதை உங்களுக்கு தெரியலாம். அரசியல் ரீதியிலும் சரி, நீங்கள் பாட நிலைகள் இருக்கும் இத்தகைய தத்துவம் போதித்துக் கொண்டு இருப்போர் நிலைகளும் எடுத்துக்கொண்டால் அவன் காட்டிய அறநெறிகளை தனக்குள் தான் கடைபிடித்து அதன் வழிகளை செயல்படுத்துகிறார் என்றால் இல்லை. நான் தவறாக சொல்லுகிறேன் என்று எண்ண வேண்டாம். நான் அல்ல இதை நான் சொல்வது. எமது குரு காட்டிய அருள் வழிகள் உலகில் நிலைகளை மக்கள் நல்லது இயங்கி தவிர்க்கும் போது அதன் உணர்வின் செயல்களில் எவ்வாறு மறைந்து கொண்டிருப்பது என்ற நிலைகளும் பார்க்கலாம். மதங்களில் தவறில்லை. அந்த மதத்தின் தன்னை வகுத்து நல்ல ஒழுக்கங்களில் ஞானிகள் கொடுத்தாலும் பிற்காலங்களில் தவறின் நிலைகளுக்கே வருகின்றது. ஆக வியாசகர் தனக்கு கண்டுணர்ந்த உணர்வின் தன்னை அண்டத்தின் தன்னை காட்டினாலும் பின் அவர்கள் வந்தவர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரிவாக பிரித்து முழுமையின் தன்மையை அறிய முடியாது. காலத்தால் இந்த அரசின் நிலைகள் கொண்டுதான் இது மறைந்துவிட்டது. ஆகவே உண்மைகள் இவ்வாறு மறைந்து இதனின் தன்மையை தன்னை தன் நாட்டை காக்க, தன் மதத்தை காக்க போர் முறைகளில் இன்று வெளிப்பட்ட இந்த நிலைகள்தான் இந்த உலகையே இன்று அன்று மந்திர வழிகளால் மக்களை அழிவுபடுத்தும் நிலைகள் இருந்தது. மனிதன் மடிந்த பின் அவன் உணர்வை கவர்ந்து அதனின் உணர்வின் தன்மை கொண்டு ஏவல் பில்லி சூன்யம் என்று அன்றைய காலங்களில் அரசர்கள் செய்தார்கள். இன்று இஸ்ரேல் நாட்டில் அன்றும் ஒரு மற்ற போர்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் குறிவைத்து அம்பு எய்து ஜோசியம் பார்த்துதான் அதனை செயல்படுத்துவார்கள். அந்த ஐம்பு எய்யும் நிலைகள் கொண்டு அரசனின் வலிவின் நிலைகள் கொண்டு அறிந்துதான் அதை செயல்படுவார்கள். நமது நாட்டின் நிலைகளும் இதை போன்றுதான். இந்திய நிலைகளில் இன்று ஒரு அரசு நிலைகள் வரப்படும் போது மந்தர் வழியால் இங்கே நடக்கப்படும் போது கட்டபொம்மனும் தன் ஜக்கமா என்ற நிலையில் குலதெய்வமாக வளர்க்கப்பட்டு அதனை ஏற்கப்பட்ட கருவின் தன்மை கொண்டு எதிரிகளை கண்டுணர்ந்து எதிரிகளிடமிருந்து தப்பிக்கொள்ளும் உணர்வின் தன்மை கொண்டு இந்திய நம்ம நாட்டில் வந்தது. ஆக இதை போல நம்ம நாட்டில் மற்ற நாடுகளிலும் இதை போன்ற நமது நாட்டிலும் சரி மற்ற நாட்டுகளும் சரி இதை போன்ற மந்தர் ஒளிகளால் தனக்குள் கவரப்பட்டு தன்னையும் தன் நாட்டையும் காத்திடும் நிலையாக மனிதனுக்குள் மதத்தை உருவாக்கி மதத்தால் அவர்கள் சொன்ன நிலைகளை ஏற்படுத்திய பின் அதுவே மந்திரமாக்கி அந்த மந்திர நிலைகள் கொண்டு அந்த மனிதன் இறந்து விட்டால் அதை கவர்ந்து சக்தி வாய்ந்ததாக மாற்றி அந்த நாட்டினுடைய நிலைகளுக்கு மதங்களுக்கு பயன்படுத்திக் கொண்டார். எந்த மதம் என்ற நிலைகள் இருப்பினும் ஞானிகள் காட்டிய நிலைகளை மனிதனுக்குள் பதிந்த பின் அந்த பதிந்த நிலைகள் எவ்வாறு இயக்குகிறது என்ற நிலையை இவ்வாறு தான் செயல்படுத்தி வந்தார். ஆகவே அந்த மகான்கள் காட்டிய நிலைகளை யாரும் இப்போது கடைபிடிக்கவில்லை. எந்த மதத்தின் நிலைகள் பிரிவுகள் பிரிந்ததோ அந்த ஞானிகள் உண்மையின் வேகம் மறைந்தது. ஆக உண்மையை தேடிதான் அந்த மதங்களின் தேடி நான் பெரிது அவர்கள் செய்து பொய் இவர்கள் சொல்வது பொய் என்று அந்த மதத்துக்குள் இனங்களாக பிரிக்கப்பட்டு அதனின் நிலைகள் கொண்டு உலகெங்கிலும் அந்த மகான்கள் கொடுத்த நிலைகளே மக்களுக்கு சாடாது. இன்று அதனின் நிலைகள் கொண்டு உண்மை தேடி சென்றாலும் அதனுடைய நிலைகள் பெற முடியாத நிலைகள் இன்று மடிந்து கொண்டுள்ளோம். விஞ்ஞான அறிவியலும்